Assalamu alaikum. Walaikum salam. Barakatuhu. Good evening to all. பார்க்கலாமா? பசீமா யாருமா படிக்கிறீங்க? யாராவது மாற்றி படிக்கிறீங்களா? இங்கே ஷானுவை காணும் பொழுது. சரி, ஓகே. பசீமா நீயே படிக்கலாம். வேறு யாராவது படிக்கிறீங்களாப்பா? சினிமா நீயே படிமா. பொறுமையாக படிமா. ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தது பார்த்தா. பொறுமையாக படி. படிமா. ஃபர்ஸ்ட் என்னம்மா இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸு? படிமா. படிக்கிறியாம்மா? படிமா. கேக்குதா? பீமா கேக்குதாமா? கேக்குதா? இங்க பீமா பாத்திமா கேக்குதா? படிமா. படிமா. ஸ்ரீனிவாஸ் ஆர் குல்கர்னி இந்திய வம்சாவளி அமெரிக்க விஞ்ஞானி மற்றும் புகழ்பெற்ற எழுத்தாளர். என்ன அவார்டு கொடுத்தா? என்ன விருது வாங்கியிருக்காங்க அவருக்கு? ஷா பரிசு சார். வானியல் துறையில் ஷா பரிசு வழங்கப்பட்டது. அவர் இந்திய வம்சாவளியா? எஸ் சார். வம்சாவளி. அமெரிக்க விஞ்ஞானியா சார்? அமெரிக்க விஞ்ஞானி. என்ன பரிசு? ஷா பரிசா? வானியல் துறையில் ஷா பரிசு வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா விஞ்ஞானி. அவர் நேம் சுதாமூர்த்தி சார். அவருடைய சகோதரர் அவர். கரெக்டா? எஸ் சார். சுதாமூர்த்தியோட சகோதரர். சுதாமூர்த்தியினுடைய சகோதரர். ஒரு எழுத்தாளர். சுதாமூர்த்தி எழுத்தாளர். என்ன விருது? ஷா விருதா? எஸ் சார். ஷா. என்ன துறைக்காக கொடுத்துருக்காங்க ஷா விருது? இந்த துறைப்பா. ஷா விருது அளிக்கப்படும் துறை என்ன துறை அது? நாம இப்பதான் படிக்கிறியா? வானியல் துறை சார். அஸ்ட்ரானமி அதுல கொடுத்துருக்காங்க. வானியல் துறை. இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் வானிலை துறை ஃபேமஸா. குப்தர் காலத்துல யாரு? குப்தர் காலத்துல, அதுக்கு பிறகு குப்தர் காலத்துல இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் வானியல் அறிஞராக இருந்த யார் அவரு? ஆரியப்பட்டாவா? ஆரியப்பட்டாவே தான். ஆரியப்பட்டா. அவர் பேர் தான் ஃபர்ஸ்ட் ராக்கெட் விட்டோம் தெரியுமா இல்லையா? ஃபர்ஸ்ட் செயற்கைக்கோள் அவர் பேர் தான் ஆரியப்பட்டா. ஆரியப்பட்டா. அதே மாதிரி அவருக்கு விருது ஷா விருது வானியல் துறையில சீனிவாஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவுடைய வம்சாவளியை சேர்ந்தவர் அவர். ரெண்டாவது பாயிண்ட்மா. இந்திய வனவிலங்கு நிறுவனத்தின் சமீபத்திய அறிக்கையின்படி கங்கை நதி படுகையில் 4000க்கும் மேற்பட்ட கங்கை டால்பின்கள் உள்ளன. வனவிலங்கு அறிக்கை. இந்திய வனவிலங்கு அறிக்கைன்னு சொல்லுது. கங்கை டால்பின் தான் இந்தியாவுடைய நீர்வாழ் உயிரினம் தெரியுமா இல்லையா? கங்கை டால்பின் தான் இந்தியாவுடைய அக்வாட்டிக் அனிமல் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. கங்கையில டால்பின் தான் இந்தியாவுடைய அக்வாட்டிக் அனிமல். அப்படின்னா என்ன? நீர்வாழ், தேசிய நீர்வாழ் உயிரினம். நீர்வாழ் உயிரினம் இது இந்தியாவுடைய தேசிய நீர்வாழ் உயிரினம். இது எவ்வளவு அதிகமா இருக்கா கம்மியா இருக்கு? அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எவ்வளவு அதிகமா இருக்குது? 4000 சார். 4000 அதிகமா இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல 2000க்கும் மேல இருக்கு சார். யூபி அதிகமா இருக்குது. இதுல உத்தரப்பிரதேசம் அதிகம். 2000க்கு மேல. ரொம்ப முக்கியமானது டால்பின். அறிவானது தெரியுங்களா? ரொம்ப இன்டெலிஜென்ட் அனிமல் எது? டால்பின்ஸ் தான். ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கும். ஓகேவா? ரொம்ப அறிவு சார்ந்த உயிரினம். அறிவு சார்ந்த உயிரினம் அது டால்பின்ஸ். அறிவு சார்ந்த உயிரினம். ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாங்க. அடுத்த பாயிண்ட்மா. பிளாட்டினம் அதன் அரிதான தன்மை, பல்துறை மற்றும் ரொம்ப பிளாட்டினம் ரொம்ப ஹார்டஸ்ட் மெட்டீரியல்பா. பிளாட்டினம் தெரியுமா இல்லையா? பிளாட்டினம் தான் ரொம்ப கடின தன்மை கொண்டது. கடினத்தன்மை கொண்டது. உற்பத்தி போட்டிருக்காங்களா? எஸ் சார். யார் யார் வராங்க?
தென்னாப்பிரிக்கா, ரஷ்யா, ஜிம்பாப்வே. ஃபர்ஸ்ட் தென்னாப்பிரிக்காவா? எஸ் சார். இங்க கோல்டே கிடைக்கும். உற்பத்தி உலகளவில் உற்பத்தியில ஃபர்ஸ்ட் தென்னாப்பிரிக்காவா? எஸ் சார், ஃபர்ஸ்ட் சார். செகண்ட் ரஷ்யா சார். ரஷ்யா. ஓகே. ஃபர்ஸ்ட் தென்னாப்பிரிக்கா. செகண்ட் ரஷ்யா. இந்தியா இருக்குதா? இந்தியா இல்ல சார். ரைட். அடுத்த பாயிண்ட்மா. இஸ்ரேல் ஹமாஸ் மோதலுக்கு மத்தியில் அயர்லாந்து, நார்வே மற்றும் ஸ்பெயின் ஆகியவை பாலஸ்தீனத்தை முறையாக அங்கீகரித்துள்ளன. தூதுவர்கள் திரும்ப பெற்றிருக்காங்க. கரெக்டா? எஸ் சார். தூதுவர்கள் இந்த நாடு திரும்ப பெற்றிருக்குது. நார்வேல உள்ள தூதுவர்கள் சார். அயர்லாந்து மற்றும் நார்வே. தூதுவர்கள் திரும்ப பெறுதல் அயர்லாந்து மற்றும் நார்வே. இஸ்ரேலுக்கே திரும்ப இது பண்ணிருக்காங்க. நார்வே, அயர்லாந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதான் திரும்ப பெற்றிருக்காங்க. எழுதிக்கோங்கப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? சீனிவாஸ் இந்தியாவுடைய வம்சாவளி. அவருக்கு ஷானா வானியல்ல சிறந்த விருதை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இந்திய வனவிலங்கு அறிக்கையில் வந்து கங்கை வாழ் டால்பின்கள் இந்தியாவுடைய தேசிய நீர்வாழ் உயிரினம் அதிக அளவு உங்களுக்கு ஆயிருக்குது. யூபியில் மட்டுமே 2000 ஆயிருக்குது. பிளாட்டினம் ரொம்ப கடினத்தன்மை வாழ்ந்தது. அது உலக அளவில் கிடைக்கும் நாடுகளில் தென்னாப்பிரிக்கா ஃபர்ஸ்ட்டு, ரெண்டாவது ரஷ்யா. இஸ்ரேல் ஹமாஸ் அந்த அங்கீகரிக்கக்கூடிய விவகாரத்தில் நார்வேவும் அயர்லாந்தும் தங்களுடைய நாட்டினுடைய தூதுவர்கள் திரும்ப பெற்றிருக்காங்க. அயர்லாந்து என்ன வாங்கியிருக்கோம்? நம்ம அயர்லாந்துலேருந்து கான்ஸ்டியூஷன் நம்ம வாங்கியிருக்கிறோம். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி DPS வாங்கியிருக்கிறோம். வழிகாட்டும் நெறிமுறைகளை நம்ம வாங்கியிருக்கோம். எழுதிக்கோங்கப்பா கரெக்டா. ஃபோர்த் பாயிண்ட் கொஞ்சம் சொல்லுங்க சார். ஃபோர்த் பாயிண்ட், இஸ்ரேலும் அங்க ஹமாஸும் மோதுறாங்கல்ல, அந்த நாடுகளுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. அந்த நாடு இஸ்ரேல் அங்கீகரிக்கிறது ப்ராப்ளம். அதனால ரெண்டு நாடுகள் நார்வேவும் அயர்லாந்தும் அங்க இருக்க தூதுவர்களை வந்து திரும்ப பெற்றோம். தூதுவர் திரும்ப பெற்றானா அந்த நாட்டை நாங்க ரெகனைஸ் பண்ண அர்த்தம். கவின் முகமது புரியுதா? புரியுது. வெரி குட். கவனமா இருக்கணும். ஓகேவா? ஏதாவது டவுட்னா கேட்கணும். ஓகே. தம்பி வந்து ஒரு முக்கியமான தலைமை பொறுப்பெடுக்கக்கூடிய ஒரு மகனார் வந்திருக்கிறார். வரவேற்று துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். தம்பி அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். எப்படி அவன் தம்பி? உங்களுக்கு தம்பி +2 முடிச்சுட்டு டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் போகிறான். மிகப்பெரிய பேராசிரியர். நான் பார்த்தோமா இல்லையா, காயிதே மில்லத் கல்லூரியினுடைய தமிழ் துறையினுடைய தலைவர் பேராசிரியர் ஹாஜாகனுடைய மகனார் அவர். ஓகேவா? அதுவும் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி தமுமுகனுடைய பொதுச் செயலாளருடைய தம்பி. அவங்க அப்பா வந்து அவனை நீங்கள் கைட் பண்ணுன்னு சொல்லி வந்தார். நீ தான் ஜாயின் பண்ணார். காலையில் டெஸ்ட் எழுதினார். அடுத்த தம்பி வந்துக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை சிறப்படையட்டும். எதிர்காலத்தில் ஆட்சியாளராக வரட்டும் துவா செய்யும். பேர் என்னங்க சார் அவங்க பேரு? கவின் முகமது. இல்ல அந்த தம்பி பேரு? அவருடைய பேரா? அவர் பேர் வந்து ஹாஜாகன்னு சொல்லி பேராசிரியர் காயிதே மில்லத் கல்லூரி இருக்குதா இல்லைங்களா மேடாவாக்கத்தில்? நான் பார்த்தோமா இல்லையா? காயிதே மில்லத் கல்லூரி பார்த்தோம்ல, அந்த கல்லூரியினுடைய தமிழ் துறையினுடைய தலைவர் HOD. இல்ல சார், இந்த தம்பி இப்ப வந்திருக்கிறாப்ல நம்ம கிளாஸுக்கு, அவர் பேர் என்ன சார்? அவர் பேர் தான் கவின் முகமது. சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். சார் ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் சொல்லுப்பா. இந்த செகண்ட் பாயிண்ட்ல வந்து இருக்கிறதுலயே 4000 எண்ணிக்கை. யூபி தானே கங்கை ஓடுது. கங்கை நதி யூபிக்கு தானே. உத்தரப்பிரதேசத்துக்கு தான் கங்கையுடைய முக்கியமானது போயிட்டு. உத்தரப்பிரதேசம், பீகார், அங்கதான் கங்கை நதி முக்கியமான துணை நதிகள்லாம் போயிட்டு இருக்குது. பீகாரின் துயரம் எது சொல்றா? வங்காளத்தின் துயரம் எது? தாமோதர். எழுதியாச்சு சார்.
போலாமா? ஃபரீத் லேட்டா ஜாயின் பண்றான். தம்பியெல்லாம் முன்னாடி வருவாரு. ஏன் ஃபரீத், நெட்வொர்க் ப்ராப்ளமா? இல்ல சார், ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டேன் சார், திருப்பி ரீஜாயின் பண்ணேன் சார். போலாமா? சார் அடுத்த பாயிண்ட் போடலாமான்னு கேட்டேன். சார் பீகாரின் துயரம் வந்து கோசியாரா? கோசி, KOSI, கோசியாறு, பீகாரின் துயரம். அதுவும் கங்கையினுடைய துணையாதான். வெள்ளம் அப்படி ஓடும், புரியுதுல்ல? போலாமா? ரைட், படிமா. 5வது பாயிண்ட் படிமா. அஞ்சாவது பாயிண்ட் படிமா. ஜெர்மானிய எழுத்தாளர் ஜென்னி எர்பன்பெக் மற்றும் என்ன எழுத்தாளர், என்ன நாடுமா அவரு? ஜெர்மன் சார். ஜெர்மனா? சூப்பர். ஹிட்லர் நாடா? ஜெர்மன். அவருக்கு புக்கர் பிரைஸா? எஸ் சார். ஜெர்மன் எழுத்தாளர் பேர் என்ன? ஜென்னி எர்பன்பெக். ஜென்னின்னு போட்டலாம். ஜென்னி புக்கர் வாங்கியிருக்காங்க. 2 பேரா ஒருத்தரா? 2 பேர் சார். ஜென்னி மொழிபெயர்ப்பாளரும் ஒருத்தர், ஜென்னி. எழுத்தாளர் இன்னொருத்தர் யாரு? மொழிபெயர்ப்பாளர். இன்னொரு பேர் என்னமா? ஜென்னி. இன்னொருத்தர் மைக்கேல் ஹாஃப்மேன். மைக்கேல். நாவல் நேம்ஸ் வந்து கெய்ரோஸ். புக்கர் பரிசு உலகத்தில் முக்கியமான சிறந்த புத்தகத்துக்கு புக்கர் பரிசு. நாவல் பேர் என்னமா? கெய்ரோஸ் சார். நாவல் பெயரு கெய்ரோஸ். ஹைரோஸா? KAIROS. KAIROS சார். கைரோஸ். கெய்ரோஸ் நாவல். பரவாயில்ல. முக்கியமான பரிசுமா? முக்கிய பரிசு புக்கர் பரிசு. அதை வந்து அவங்க வாங்கியிருக்கிறாரு. சார் புக்கருங்கிறது உலக அளவுல நூல்துறை. நீ கேட்ட பாத்தியா, ஒரு நாள் கேட்டப்பாரு டவுட் ஒன்னு கேட்டப்பாரு. 2 பேர் விண்வெளிக்கு போறாங்க தெரியுமா? ஆர்ட்ரிங், ஆம்ஸ்ட்ராங் போறாங்க. ஆமா சார். அப்ப வந்து ஆர்ட்ரிங் வந்து சமீட்சை வருது, அவர் இறங்க பயப்படுறாரு. ஆமா, இறங்கினா ஏதாவது ஆயிடுமா. அந்த அடுத்த சமீட்சை வந்து ஆம்ஸ்ட்ராங் வருது. ஆம்ஸ்ட்ராங் இறங்கின உடனே அவருடைய பேர் வரலாறுல பதிஞ்சிருது. வாய்ப்புகளை வந்து சரியாக பயன்படுத்துவன் தான் வரலாற்று இடம் பெறுகிறான் என்பது அந்த ஆம்ஸ்ட்ராங்குக்கும் அந்த அவருடைய பைலட்டுக்கு நடந்த, ஆர்மிக்கு நடந்த ஒரு சம்பவம் வந்து எடுத்துக்காட்டுது. அடுத்த பாயிண்ட். உலகெங்கிலும் உள்ள தொழில்கள் முழுவதும் புதுமைகளை உந்தும் பொருட்களில் வலிமைக்கான தேடுதல் தொடர்கிறது. கட்டுமானம் முதல் விண்வெளி வரை வலுவான மற்றும் நீடித்த உலோகங்களுக்கான தேவை மிக முக்கியமானது. உலகின் முதல் 10 வலிமையான உலோகங்களை ஆராய்வது நவீன பொறியியல் மற்றும் உற்பத்தியை வடிவமைக்கும் அதிநவீன வலிமை கொண்ட தனிமங்களா? சார் என்ன சார்? வலிமை கொண்ட தனிமங்களாமா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் என்ன வருது? மின்னிலைமம் சார். என்னது? வலிமை கொண்ட தனிமங்கள் பிளாட்டினம் வருமே. 10 தனிமங்கள் லாஸ்டா வாமா. என்ன ஃபரீத் என்ன கொடுத்திருக்காங்க? டங்ஸ்டன், குரோமியம், டைட்டானியம். ரெண்டாவது பிளாட்டினமா? குரோமியம் சார். குரோமியம். டங்ஸ்டனுடைய இதே வந்து பல்புல பயன்படுத்துவாங்க. இப்ப அந்த பல்புல பயன்படுத்துவாங்க. டங்ஸ்டன் மஞ்சள் குண்டு பல்புல பயன்படுத்துவாங்க டங்ஸ்டன்ல. அது வந்து கிட்டத்தட்ட 4000 மேல வாட்ஸ் வந்து அது வந்து ஹீட் தாங்கும். ஓகேவா? ரெண்டாவது குரோமியம் முக்கியமானது. குரோமியம், நிக்கல். குரோமியம் என்பது அந்த சர்ஜரி பயன்படுத்தாங்க இல்லையா, அதுதான் குரோமியம் பயன்படுத்த. மூணாவது டைட்டானியம் சார். டைட்டானியமா? போதும். இதெல்லாம் வந்து முக்கியமா பயன்படுத்தக்கூடியது. டைட்டானியம் முக்கியமான தொழிற்சாலை பயன்படுத்துகின்ற தனிமங்கள். அடுத்ததுமா? திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையம் பூஜ்ய கழிவுகளை நிலத்தில் நிரப்புவதற்கான மதிப்புமிக்க அங்கீகாரத்தை அடைந்த இந்தியாவின் முதல் விமான நிலையமாக வரலாறு படைத்துள்ளது. திருவனந்தபுரத்துல வந்து என்னது உங்களுக்கு கேரளா இருக்குது. அங்க என்ன ஸ்பெஷல்?
பூஜ்ய கழிவுகள், குப்பைகளே கிடையாது. பூஜ்ய கழிவுகள், கழிவுகள் கொண்ட விமான நிலையம் கொண்ட விமான நிலையமாக மாறுது. இந்த விமான நிலையத்துக்கு பேர் என்ன பரியுது? திருவண்ணாமலை விமான பேர் இருக்குதா? ரெண்டாவது அங்கதான் கொச்சின் விமான நிலையம் முழுமையா சூரிய சக்தியால் இயங்குது. கொச்சின் விமான நிலையம், துறைமுகம் ரெண்டுமே முழுமையான சூரிய சக்தி. கொச்சின் விமான நிலையம், இன்னொன்று துறைமுகம், ரெண்டுமே முழுமையான சூரிய சக்தியால் இயங்குது. இரண்டுமே முழுமையான சூரிய சக்திப்பா, சோலார். ஓகேவா? முழுவதும் சோலார் சக்தி, புரியுதுல்ல? ரெண்டுமே அதனுடைய ஃபுல்லா சோலார் சக்தி தான். சூரிய சக்தி. இயங்குகிறது, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கொச்சின் ஒரு மாநாடு, என்ன மாநாடு நடந்ததுமா? ஒரு துருவ பகுதிக்கான மாநாடு நடந்தது கொச்சின்ல. என்ன மாநாடு? நேற்று கூட பார்த்தோம். இந்த காலநிலை மாநாடு. அது அண்டார்டிகா துருவ பகுதியை மேம்படுத்த சம்பந்தமா ஒரு மாநாடு நடந்தது. பூஜ்ய கழிவுகள்னா என்ன சார்? கழிவே இருக்காது. அங்க இருக்கக்கூடிய கார்பேஜுக்குள்ள அதை கிளீனா வச்சிருப்பாங்க. அங்க கழிவே தேங்காது. உடனே கிளீன் பண்ணி பூஜ்ய கழிவா இருக்கும். இப்ப நீங்க ஏர்போர்ட்லாம், சென்னை ஏர்போர்ட்லாம் டீ குச்சி அங்கேயே போட்டு ரொம்ப நேரம் ஆகும். அங்க அப்படி கிடையாது, உடனே கழிவு வச்சுருவாங்க. இதான் பூஜ்ய கழிவுகள் எல்லாம் இயங்கும். நான் மனோஜ்குமார், படிக்கிறியா? ஜெயிச்சிருவியா? மனோஜ்குமார் ஆன் பண்ணிட்டே இருப்பான் முடியும் சார். சொல்லுங்க அப்துல்குமார். 6வது பாயிண்ட் 7வது பாயிண்ட் எனக்கு புரியல சார், கொஞ்சம் சொல்லுங்க சார். 6வது பாயிண்ட் உலகின் தொழில்களுக்குன்னா எந்த தொழிலா இருந்தாலும், கட்டுமானமோ, ரயில்வே, பாலம், எதுவானாலும் என்ன தேவை? தனிமங்கள், வலிமையான தனிமங்கள் தேவை. அதில் டங்ஸ்டன், குரோமியம், டைட்டானியம், இதெல்லாம் 3மே வலிமை கொண்ட தனிமங்கள். 10 தனிமங்கள் கொடுத்தாங்க, 3 எழுதுக்கிறான். அடுத்த பாயிண்ட் திருவனந்தபுரத்தில் கேரளா கழிவுகள் நீக்கிறான். உடனே கழிவு கழிவுகள்லாம் என்ன? குப்பைகளை உடனடியாக நீக்கி விமான நிலையத்தை சுத்தமாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி சுத்தமாக வைக்கிற விமான நிலையத்தில் திருவனந்தபுரம், கேரளா இருக்கக்கூடிய விமான நிலையம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கு. தூய்மையான நகரம் எது? 2 நகரம் மத்திய பிரதேசம் தான் இருக்குது தூய்மையான நகரங்கள். போபால், இண்டோர், ரெண்டுமே தூய்மையான நகரம். ரெண்டுமே இங்கே மத்திய பிரதேசம் இருக்குது. போபால், இண்டோர். இந்தூர், போபால் ரெண்டுமே இருக்குது, அங்கதான் இருக்குது. தூய்மையான நகரங்கள் வரும், இந்தூர், போபால். சார், இந்த 7th பாயிண்ட்ல 2 விமான நிலையம் குறிப்பிட்டு இருக்கீங்களா, இல்ல ஒரு விமான நிலையம்? கொச்சின் தான். கொச்சின் விமான நிலையம், துறைமுகம் ரெண்டுமே. ஏர்போர்ட் அண்ட் போர்ட், the fully operated by the solar power. It is the first in India. The airport and port first indigenously operated by solar system. ரெண்டுமே பூஜ்ய கழிவுகளும் சூரிய சக்தியால இயங்குகிறது. இல்ல, பூஜ்ய கழிவுகள் திருவனந்தபுரம், அது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், அதே கேரளால கொச்சின் விமான நிலையம், கொச்சின் துறைமுகம் ரெண்டுமே முழுவதுமாக சூரிய சக்தியில் இயங்குது. இல்ல சார், இந்த திருவனந்தபுரம் போட்டிருக்கீங்களா சார், அது அந்த ஊர் ஃபுல்லாவா இல்ல ஏர்போர்ட் சொல்றீங்களா சார்? ஏர்போர்ட் தான், ஊருக்கு கிடையாது. ஏர்போர்ட் இந்தூர், போபால் தான் ஊரு. ஸ்வச் பாரத், தூய்மை இந்தியா திட்டத்துல இந்தியாவிலே தூய்மையான நகரங்களாக அறிவிக்கப்பட்டவை இந்தூர், போபால். திருவனந்தபுரம் விமான நிலையம் கழிவுகள் இல்லாமல் விமான நிலையமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கொச்சின் விமான நிலையமும் துறைமுகமும் முழுவதுமாக சூரிய சக்திகளால் இயங்குகிறது. சூரிய சக்தியினுடைய ISC உடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குது சொல்லுங்க? குருகிராம். இப்போ 99 நாடா, அதான் கேள்விகளை கேட்கும்.
சார் அது இந்தியாவிலே தூய்மையான நகரமா இந்தூர் இல்ல வேர்ல்டு லெவல்லயா சார்? வேர்ல்டுல கிடையாது. இப்ப இந்தியா தூய்மையான கிராமம் இருக்கு பத்தியா? எங்க இருக்குது? மேகாலயாவில் இருக்கும். சொல்லியிருக்கேன் எந்த கிராமம் தூய்மையான கிராமம் அறிவிச்சிருக்காங்க. மேகாலயால ஒரு கிராமம், அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்குறான். நீ வீடியோஸ் பாரு. நான் 2-3 வீடியோ பார்த்தேனே, எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எந்த அளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அந்த நீ வீடியோஸ் நீ கிட்டத்தட்ட 70 மேல போட்டிருக்க வீடியோஸை. அதை நீங்க ஒரு முறை பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிட்டு போனாலே போதும். கிட்டத்தட்ட 120 கொஸ்டின் 130 கொஸ்டின் வரும். 1ஆம் தேதி கரெக்டா பண்ணு. அத நீ ஒரு பெரும்பங்கு வகிக்கிற. நீ தான் நிறைய டவுட் கேட்கற, நிறைய விளக்கம் கொடுத்துருக்கோம். நீ ஒரு பெரும்பங்கு வகிக்கின்றாய். போலாமா? போலாம் சார். எழுதியாச்சு அப்துல் ரஹ்மான்? எழுதிட்டேன் சார். ஆனா அந்த இது சொல்லல சார். நீங்க தூய்மையான கிராமம் மேகாலயால ஏதோ பேர் நீங்க தான் சொல்லணும். ஆனா சொல்லிட்டு எல்லாத்தையும் என்னப்பா ஏன்பா நீங்க படிக்கிறீங்க? தூய்மையான கிராமம் பரீத் தான் சொல்லணும். நான் அன்னைக்கே நடத்தினேன், அந்த கிராமத்தை பத்தி சொன்னேன். நீங்க அப்ப நீங்க நோட் பண்ண என்னப்பா பண்ண முடியும்? நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு டக்குன்னு மெமரி ஆயிரும். அதுக்காக தான். அவன் சொல்லிட்டு பரீத் சொல்லுவான் கொஞ்ச நேரம் கழிச்சு. போலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்கப்பா. யாராவது புதுமையான ஆளா? மனோஜ்குமார் இருக்கானா? பிளஸ்ஸி சொல்லு. பிளஸ்ஸி இருக்கியாமா? பிளஸ்ஸி சொல்லுமா. கொஸ்டின் ஆன்சர் பண்ணு. ஓகேவா? ஐஎஸ்ஏ இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குது? 100 முறை சொல்லியிருக்கிறோம். இப்ப கூட சல்கா சொன்னாங்க. எங்க இருக்குமா? குருகிராமம். இப்ப 99 கண்ட்ரி எது சேர்ந்துருக்காங்க சோலார் அலையன்ஸ்ல? 99வது நாடு ஸ்பெயின். ஐஎஸ் சேர்ந்திருக்க நாடு வந்து ஸ்பெயின். ஸ்பெயின் தான் சேர்ந்திருக்காங்க. மத சுதந்திரம் பத்தி சொல்லுகின்ற ஆர்டிகிள் எது? மத சுதந்திரம் பத்தி எந்த ஆர்டிகிள்? இது எந்த இது சொல்றாங்க? எந்த ஆர்டிகிள் சொல்றாங்க? 25 to 28 வரைக்கும். 25 to 28 இது வரைக்கும் சொல்றாங்க. ரெண்டுமே 25 முதல் 28 வரை. குடியுரிமையை திருத்தும் அதிகாரம் யாருக்கு உண்டு? பார்லிமெண்ட். குடியுரிமையை திருத்தும் அதிகாரம் பார்லிமெண்ட். அதிகாரம் வந்து பாராளுமன்றம். ஜனநாயகம் என்ற வார்த்தை எதுல வருது? கான்ஸ்டிடியூஷன்ல. ஜனநாயகம் இந்த வார்த்தை வந்து முகப்புரையில் வருது. இந்த வார்த்தை முகப்புரையில் உள்ளது. டெமோக்ராட்டிக் தானே சார்? SSDR சாவர்ஜியன் செக்குலர் சோசியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இது கரெக்டா வரும். ஓகேவா? அதுல வந்து அது ஒரு முகப்புரை முன்மொழிந்தவர் தெரியுமா? முகப்புரையை முன்மொழிந்தவர் ஜவஹர்லால் நேரு. முகப்புரை முன்மொழிந்தவர். அப்ஜெக்டிவ் ரிசர்வேஷன் கொண்டு வந்தார் யாரு? ஜவஹர்லால் நேரு. நேரு நேரு தான் வந்து அதை வந்து முன்மொழிந்து கொண்டு வந்தவர். ஓகேவா? வள்ளிக்கண் என்ன பண்ண? புது கவிதைக்காக புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும். வள்ளிக்கண்ணன் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும். தோற்றமும் வளர்ச்சி.
எழுதிக்கோங்கப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சோலார் அலையன்ஸ், இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் இந்தியா ஆரம்பிச்சிருக்கு. பிரான்ஸ் உதவியுடன் குருகிராமில் இருக்குது. 99வது நாடாக ஸ்பெயின் சேர்ந்திருக்குது. அப்புறம் மத சுதந்திரம் நேற்று பார்த்தோம். ஷரத்து 25 முதல் 28 வரை. குடியுரிமை முக்கியமானது. பார்ட் 2 குடியுரிமை வந்து பகுதி 2 இருக்குது. அதை திருத்துகின்ற அதிகாரம் யாருக்கு உண்டு? நாடாளுமன்றத்துக்கு உண்டு, பாராளுமன்றத்துக்கு உண்டு. பகுதி 2 குடியுரிமை. பகுதி 3 என்ன? பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஜனநாயகம், டெமோக்ரசி என்ற வார்த்தை, ஜனநாயகம் என்ற வார்த்தை முகப்புரையில் இருக்குது. முகப்புரையை முன்மொழிந்தவர் ஜவஹர்லால் நேரு. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், நோக்க தீர்மானத்தை முன்மொழிகிறாரு. அடுத்தது புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வந்து வள்ளிக்கண்ணன் எழுதினார். எழுதியாச்சாப்பா? கொஸ்டின்ஸ் போகணும்ப்பா. எழுதியாச்சா? அப்துல் ரஹ்மான் டைம் கேட்பாங்களே, எழுதியாச்சா? எழுதிட்டேன் சார். ரைட், கொஸ்டின்ஸ் போகலாம். சிதம்பரத்தில் நடராஜர் சன்னதிக்கு தங்கத்தால் ஆன கூரை கொடுத்தவர் யாரு? பராந்தகன் சோழன். தலைவர் அப்துல் ரஹ்மான் பாகராஜ் பராந்தக சோழன் தான் கொடுத்தார். கூரை தங்கத்தால் ஆன கூரை கொடுத்தவர் பராந்தக சோழன். குலோத்துங்க சோழன் தான் சீனாவிற்கு வாணிப குழு அனுப்பியவர். சுங்கம் தவிர்த்த சோழர் அவரு. ஓகேவா? சுங்கம் தவிர்த்த சோழர் யாரு? குலோத்துங்க சோழன். அவரையும் தெரிஞ்சுக்கோங்க. சீனாவிற்கு ஒரு வாணிப குழு அனுப்பிச்சினாரு சீனாவிற்கு. ஓகேவா? அதுவும் முக்கியம். யாரு? குலோத்துங்க சோழன். மகேந்திரவர்மன் தெரியுமா? இதை பத்தி சொன்னா ரொம்ப டைம் ஆயிடும், வேணாம், விடுங்க. அடுத்தது களப்பிரார்கள் மறைவுக்கு பின் தமிழ்நாட்டில் தோன்றிய புதிய சக்தி யாரு? களப்பிரார்கள் காலம் தமிழ்நாட்டுக்கு இருண்ட காலம், தமிழுக்கு இருண்ட காலம் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு யார் தோன்றா? சக்தியா யார் வராங்க? பல்லவர்களா சார்? பல்லவர் தான் வராங்க. குஷினை பார்த்துருக்க போகுது. பல்லவர்கள். பல்லவர்கள் தலைநகரம் எது? காஞ்சி. பல்லவருடைய ஆண்ட நாட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? தொண்டை மண்டலம்ப்பா. அவங்க ஆண்டது தொண்டை மண்டலம். தொண்டை மண்டலம், சோழ மண்டலம் பிரிச்சிருந்தாங்க. அவங்க தொண்டை மண்டலம். அவங்க அமைச்ச மிக முக்கியமான துறைமுக நகரம் எது? மாமல்லபுரம். மாமல்லபுரம் தான் அவங்க ஒரு முக்கியமான துறைமுகம். தான் டூரிஸ்ட் ஸ்பாட். முற்காலத்தில் வரலாற்றில் சங்கம் என்ற சொல்லுக்கு டேஷை குறிக்கின்ற சங்கம்னா என்ன? அறிஞர்களின் கலைக்கூடம். கவிஞர்களின் அவைப்பா சங்கம்னா. கவிஞர்களினுடைய அவை சங்கம்னா. பயட்ஸ் சங்கம். சங்கமம் யாரு? பயட்ஸ்லாம் சங்கமம் ஆகுறாங்க. அதே மாதிரி வந்து மூவேந்தருடைய தலைநகரம், மூவேந்தர்கள் சூடிய பூக்கள், மூவேந்தர்களுடைய துறைமுக நகரம், மூவேந்தன் சிறப்புலாம் பார்த்துக்கோங்க. சங்க இலக்கியம் ரொம்ப முக்கியம். அதுல நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, அதை கரெக்டா பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டினை வச்சு இன்னைக்கு முடிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த கொஸ்டினை செய்திகள் இருக்குது, சரிங்களா? மகேந்திரவரும் முக்கியமானவர்ப்பா. அவருக்கு பேரே சித்திரக்கார புலி, தெரியுங்களா? சித்திரம் மறைவதில் வரல. அவர் கேட்பாங்க, சித்திரக்கார புலி அவர் பேரு. சித்திரக்கார புலி அவருடைய பேர். சித்திரம் மறைவதில்
மன்னனாக இருந்தவர். அவர் வந்து சித்திரத்தை வந்து கரெக்டாக பண்ணக்கூடியவர். போட்டாம்பாரு மௌலி லிங்கா தான் இந்தியாவோட தூய்மையான நகரம். போட்டாம்பாரு பரீது போட்டார் கரெக்டா. மௌலிலாங் சொல்லுவாங்க அந்த கிராமத்தை. தான் இந்தியாவுடைய தூய்மையான கிராமம். மௌலிலாங். நாளைக்கு 7 நாள் டெஸ்ட்டுப்பா, கரெக்டாக வந்துடுங்க. அடுத்த ரிமைனிங் ஒரு 4 days அவ்வளோதான். வாங்க. இந்த கிளாஸ்லாம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்காக சூப்பரான ஒரு வாய்ப்பு கிடைச்சிங்களா? அந்த வாய்ப்பு கிடைக்கல, புரியுதா இல்லையா? ஒவ்வொரு கிளாஸ் இன்ஃபர்மேட்டிக்காக சிறப்பானதாக இருக்குது. சிலபஸ் டிஸ்கஸ்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கான படைப்பினைகள், உங்களுக்கான அறிவுசார் எல்லாமே கிடைக்கும். எழுதிக்கோங்கப்பா, எல்லாம் எழுதிக்கோங்கப்பா. தொண்டை மண்டலம், குங்கு மண்டலம், சோழ மண்டலம் இருந்தது. ஓகேவா? அதெல்லாம் முக்கியமானது. மாமல்லபுரம் வந்து துறைமுக நகரம், பல்லவருடைய துறைமுக நகரம். அதே மாதிரி காயல்பட்டினம் யாருடைய சிறந்த துறை நகரமாக இருந்தது? காயல்னா என்ன? கயல்னா என்னப்பா? தமிழ்ல கயல்னா என்ன? தமிழ்ல கயல்னா என்னப்பா? கயல் விழின்னு சொல்றோமா இல்லையா? மீன் சார். காயல் பட்டினம், மீன்கள் அங்கே அதிகமாக இருந்தது. காயல். அதே மாதிரி கீழக்கரை கூட என்ன, அது கீழை நகரம். அது அங்கே வந்து முத்து வணிகம் நடந்தது. நிறைய பேர் வந்தாங்க. அதே மாதிரி காயல்பட்டினம் அதே மாதிரி தான் முத்து வணிகம் நடந்தது. அங்கே நிறைய ஃபாரினர்ஸ் வந்தாங்க. அதே மாதிரி அரிக்காமேடுனா ஃபேமஸ். அரிக்காமேட்டில் ஒரு முக்கிய நாட்டுடன் வணிக தொடர்பு விளக்குது. இந்த நாடு என்ன? ரோம்ல நாட்டுடனுடைய வணிக தொடர்பு. நாணயங்கள் கிடைச்சிருக்குது. அங்க வந்து நாணயங்கள் கிடைச்சிருக்கு. ரோமாபுரி நாணயங்கள். போலாமா? எழுதி முடிங்கப்பா. கிட்டத்தட்ட 100 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இது அப்துல் ரஹ்மான் போலாமா? ஒரு நிமிஷம் சார். பிளஸ்ஸி நல்லா படிக்க ஆரம்பி. ஓகேவா? இட் இஸ் நாட் என்டர்டைன். ஒரு சீரியஸாக இருக்கணுமா? புரியுதா இல்லையா? என்ன நடத்தணுமோ அதை கரெக்டாக உட்காந்து 4 முழு படிக்கணும். வேறு எந்த வேலையும் இல்லை. நமக்கு தொழில் கவிதை, நாட்டு குழைத்தல், இமை பொழுதும் சோறாதிருத்தல். யார் சொன்னா? பாரதியார். பாரதி சொன்னதுதான் நமக்கும். உங்களுக்கு தான் எந்த வேலையும் கிடையாது. படிப்பத்தாவது அப்துல் ரஹ்மான் லீவ் போட்டு படிக்கிறாராம். புரியுதா? அப்போ நம்ம வந்து கரெக்டாக நோக்கி போகணும். நமக்கான இலக்கு ஏதோ அதை நோக்கி போவதுதான் வெற்றியினுடைய அடித்தளமாக இருக்கும். போலாமா? என்ன ஷமினா, கண்ணெல்லாம் சரியாகி போச்சா? படிக்க ஆரம்பிச்சிட்டியா? போலாம் சார். இந்த கொஸ்டினை செக் பண்ண தப்பா ஆன்சர் கொடுத்துக்க போறாங்க. சுப்பிரமணியம் பாலாஜி தமிழ்நாடு அரசு வழக்கில் தொடர்புடைய விவகாரம் தேர்தல் அறிக்கையா, தேர்தல் நடத்தை விதிகளா? பாரு, சுப்பிரமணியம் பாலாஜி வர்சஸ் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரிலேட்டட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேஸ். ரெண்டுமே வந்து வெவ்வேறு மாதிரி இருக்குது. பாத்தியா புரியுது? சுப்பிரமணியம் பாலாஜி வழக்கு எதனுடைய உள்ளடக்கம் கொண்டது? எலெக்ஷன் கமிஷன் போட்டிருக்காங்க.
இது ரெண்டுமே வந்து ரிலேட் ஆகுது. தேர்தல் அறிக்கையா தேர்தல் நடத்துவீங்களா? பார்த்துட்டியா சலகா பார்த்துட்டீங்களா? அதை பாருங்கப்பா. ரெண்டாவது, மனிதவள மேம்பாட்டில் பணி மேம்பாடுக்கு என்ன பணி மேம்பாடுனா பணியாளர் வந்து ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போறதான் பணியாளர் மேம்பாடு. சரிங்களா? எலெக்ஷன் கமிஷன் கேஸ் தான் சார் அது. எலெக்ஷன் ரெண்டு இருக்குல்ல, அதான் நான் கேட்டேன். நான் பார்த்துட்டேன். அது கோட் ஆஃப் கான்டக்டா இல்ல வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவா? ரெண்டு இருக்குல்ல. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ சார். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ சார். மேனிஃபெஸ்டோ. அப்ப அதுதான் மேனிஃபெஸ்டோ தான். நடத்தை விதிகள் கிடையாது இல்ல, கோட் ஆஃப் கான்டக்ட். அப்ப இதுதான் ஏ தான். மணி அந்த உள்ளாட்சி தேர்தல் அதுல போட்டிருக்காங்க கேஸ். லோக்கல் பாடி எலெக்ஷனா என்ன எலெக்ஷனுக்காக கேஸ் போட்டிருக்காங்க? இல்ல ஜெனரல் எலெக்ஷனா, பொது தேர்தலா, உள்ளாட்சி தேர்தலுக்காக போட்டிருக்காங்களா? பாருங்க. எதுக்குப்பா? என்ன எலெக்ஷன் ரிலேட்டட்? லோக்கல் பாடி எலெக்ஷன், அசெம்பிளி எலெக்ஷன் சார். அசெம்பிளி எலெக்ஷன். அசெம்பிளி சட்டமன்ற தேர்தல். அதையும் எழுதிக்கோங்க. சட்டமன்ற தேர்தலுக்கா எப்போ போட்டா கேஸ் ஆண்டு தெரியுமா? 2013 சார். சட்டமன்ற தேர்தல் 2013. இதுவும் எழுதிக்கோங்க. வழக்கு எதை சம்பந்தப்பட்டது? தேர்தல் அறிக்கையின் உள்ளடக்கம் மட்டும் தெரியுது. ஓகேவா? அதுல வந்து எந்த சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 2013, அதுக்கான வழக்கு போட்டிருக்காங்க. 2013 இந்த வழக்கை வந்து என்ன வந்திருக்கு? சட்டமன்ற தேர்தல் பற்றி வழக்கு விசாரிக்கப்பட்டிருக்கின்றது. கரெக்டா எழுதிக்கோங்க. நாளைக்கு டெஸ்ட் உண்டுப்பா. 10வது புத்தகம், சமச்சீர் புத்தகம், புதிய புத்தகம், இயல் 4 டெஸ்ட் உண்டு. நீங்க 10வது வந்து ஓவராலா கேட்டீங்க, முடிஞ்சா நான் வச்சு விட்டுறேன். வியாழக்கிழமை கூட அதை வைக்கலாம். ஓகேவா? 10வது தமிழ் கேட்டீங்க, ரெடி பண்ண சொல்லிக்கிறேன். கேட்டிருக்க கொஷின் பேப்பரு, அந்த மாதிரி கொஷின் பேப்பர் கிடைச்சா 10வது கொஷின் பேப்பரை நம்ம எப்போ வியாழக்கிழமை கூட வச்சுக்கலாம். அப்புறம் வெள்ளிக்கிழமை மாடல் டெஸ்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்படின்னு பார்க்கணும். போலாம் சார். போலாமா? புது கவிதை பார்க்கலாமா? புது கவிதைக்கான விஷயங்கள் என்ன பண்ணிருக்கான்னு பார்க்கலாமா? இப்போ வந்து இதுல வந்து பிச்சைமூர்த்தி வந்து மிக முக்கியமானவர்ப்பா. அவர் தான் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த புது கவிதைக்காக கொடுத்துக்கிறார். ஓகேவா? பிச்சைமூர்த்தி நிறைய விஷயங்களை வந்து புது கவிதைக்காக கொடுத்துக்கிறார். அவரை பத்தி பார்ப்போம். பிச்சைமூர்த்தி 15/8/1900 முதல் 76 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார். சிறப்பான வாழ்க்கை. அன்னை தமிழ் இலக்கிய முன்னோடிகள் ஒருவராக கருதப்படுகின்றார். தமிழ் இலக்கிய முன்னோடிகளை அவர் ஒருவராக. தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு மற்றும் மராட்டி மொழிகளில் அறிகாத காலட்சேபம் செய்யும் அளவிற்கு தேர்ச்சி பெற்றவர். காலட்சேபன அது வந்து வரலாறை பற்றி மகாபாரத ராமாயணம் மாதிரி வரலாறு படிப்பது. சைவ புராண பிரகாசம் செய்தவர் பிச்சைமூர்த்தி. சைவ புராண பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. பிச்சைமூர்த்தி கும்பகோணத்தில் தன் பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் முடித்தார். கும்பகோணம் தான் அவர் சொந்த ஊர். தத்துவத்தில் பட்டம் பெற்று, தத்துவம்னா பிலாசபி,
சென்னை சட்டக்கல்லூரியில் வழக்குரைஞர் பட்டம் பெற்றார். சென்னை லா காலேஜில் லாயரா பிஎல் முடிச்சுக்கிறாரு. நவ இந்தியா பத்திரிகையில் சிறிது காலம் பணியாற்றினார். நான் பிச்சமூர்த்தி நவ இந்தியாவில் பணியாற்றினார். சுதேசி மித்திரன், சுதந்திர சங்கு, தினமணி, மணிக்கொடி போன்ற பத்திரிகைகளில் கவிதை எழுதி நான் பிச்சமூர்த்தி கவிதை எழுதியிருக்கிறாரு. உலகில் தோன்றிய உயிர்கள் அனைத்திற்கும் முதல்வனாக விளங்குவது ஞாயிறு என பாடியவர் நான் பிச்சமூர்த்தி. ஞாயிறுனா இது சூரியனா? சூரியன் என்ன பண்றாரு? முதல்வனாக விளங்குன்னு சொல்றாரு. சிறுகதை படைப்புகள் வருது. 18ஆம் பெருக்கு, மோகினி, மாங்காய் தலை, காபூலி குழந்தைகள், விஜயதசமி இதெல்லாம் அவருடைய சிறுகதை படைப்புகள். கரெக்டா எழுதிக்கோங்கப்பா. நான் பிச்சமூர்த்தி புது கவிதையினுடைய பிதாமகன். இவர் தான் இந்த புது கவிதைகளுக்கு பிதாமகனா விளங்கியவர். புது கவிதையினுடைய பிதாமகன். கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. 76 காலம் ஆண்டுக்கிறாரு. பல மொழிகள் தெரியும். தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, மராட்டி போன்ற மொழிகளில் தெரிந்தவர். அதில் என்ன மிகப்பெரிய சொற்பொழி ஆற்றக்கூடியவர். ஓகேவா? அதுவும் தெரியும். கும்பகோணத்தில் தன்னுடைய பள்ளி படிப்பையும் கல்லூரி படித்து முடித்தவர். ஓகேவா? அப்புறம் நவ இந்தியாவில் பணியாற்றுகிறாரு. சுதேசி மித்திரன், சுதந்திர சங்கு, தினமணி, மணிக்கொடி அந்த பத்திரிகையில் கவிதை எழுதியிருக்கிறாரு. அப்புறம் புது கவிதையினுடைய பிதாமகன் என அழைக்கப்படுகின்றார். புது கவிதையினுடைய வளர்ச்சியை வேற அதை பார்ப்போம். கரெக்டா எழுதுங்க. கரெக்டாக எழுதுங்கப்பா. பிதாமகன்பா. புதுக்கவிதையுடைய பிதாமகன் தான் நான் பிச்சமூர்த்தி. இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம் அவருடைய இயற்பெயர். தெரியுமா இல்லையா? வேங்கட மகாலிங்கம் அவருடைய இயற்பெயர். வேங்கட மகாலிங்கம். எல்லாத்தையும் கரெக்டாக காப்பி பண்ணுங்கப்பா. வெரி இம்பார்ட்டன்ட்.
எழுதியாச்சாப்பா? எழுதியாச்சு சார். எழுதியாச்சாப்பா? ஆமா நீங்க சார். எழுதுங்கம்மா, எழுதி சொல்லுங்க. எழுதியாச்சாமா? புதுக்கவிதை பற்றி கொஸ்டின் கண்டிப்பாக வந்துமா, யாராவது பற்றி ஏதாவது ஒரு கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ புதுக்கவிதையினுடைய அந்த வளர்ச்சி எப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? அது முக்கியமான புதுக்கவிதையினுடைய காலகட்ட வளர்ச்சிகள் எப்படி இருந்தது, அது ரொம்ப முக்கியமானது. பார்த்தீங்களா? புதுக்கவிதை வளர்ச்சி, புதுக்கவிதை வளர்ச்சியை 3 காலகட்டங்களாக பிரிக்கிறாங்க. 3 காலகட்டங்களாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மணிக்கொடி காலம் 1930 முதல் 45 வரை. அப்புறம் எழுத்து பரம்பரை, சூசா செல்லப்பாவோட எழுத்து பரம்பரை 45 to 70. அப்புறம் வானம்பாடி, வானம்பாடி தான் ரீசெண்ட், சமீப காலமாக வானம்பாடி 71 முதல் வானம்பாடி. மணிக்குடி காலம் பார்த்தீங்கன்னா நான் பிச்சமூர்த்தி, ராசகோபாலன் யார்? சுரதா, சுரதா தான் ராசகோபாலன். துறைமுகம், சோறும் சுண்ணாம்பும் போன்ற அழகிய படைப்புகளை படைத்தவர் சுரதா, ஓமை கவிஞர். புதுமை பித்தன் கானா சுப்பிரமணியம் வள்ளிக்கண்ணன், அவர் தான் வந்து இப்போ புதுக்கவிதை வளர்ச்சியை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. எழுத்துக்கால கலைஞர்கள் எஸ் வைத்தியலிங்கம், தருமு சிவராமு, மணி, சூசா செல்லப்பா. சூசா செல்லப்பா தான் ஒரு முக்கியமான எதிர்ப்பார், தெரியுமா? என்ன எதிர்ப்பாரு? அப்பாவி சிலைகளா? சூசா செல்லப்பா எழுத்து. அது அப்பாவின் சிலைகள் யார் எழுதினது? அசோகமித்திரனா? அசோகமித்திரன். ரைட். வானம்பாடி காலம் பார்த்தீங்களா, அதுதான் அதிக கவிஞர்கள். ஈரோடு தமிழன்பன், மு மேத்தா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, மீரா, சிற்பி பாலசுப்ரமணியம், வாலி, அப்துல் ரகுமான், இன்குலாப். இன்குலாப் தான் நம்ம பையன் கவிமுகம் இருக்கார் பார்த்தியா, அவருடைய அப்பாவுடைய கைடா இருந்தது இன்குலாப். இன்குலாப்னா என்ன? இன்குலாப் ஜிந்தாபாத் யாரையா சொன்னா? இன்குலாப் புரட்சி, புரட்சி. இன்குலாப்னா புரட்சி. புரட்சியை வாழ்கன்னு சொன்னார் யாரு? பகத்சிங். வைரமுத்து, புவியரசு, நா காமராசன், கண்ணீர் பூக்களா, இந்த ஐஏஎஸ் சிலபஸ் அது. கங்கை கொண்டான், தமிழ்நாடான், அக்னிமுத்திரன், சக்தி கனல், ரவீந்திரன், நாணி, பா ஜெயபிரகாசம், பிரபஞ்சம், பாலா, ராசாராம், இவங்க எல்லாமே வானம்பாடி சமீபகால கவிஞர்கள். ஓகேவா? எழுதிக்கோ. 3 கட்டங்களாக பிரிச்சுட்டாங்க, புரியுதா இல்லையா? அது வானம்பாடி தான் ரீசன். அது கேட்பாங்க கால வரிசைப்படி எதுனா, ஃபர்ஸ்ட் மணிக்கொடி, அடுத்தது எழுத்து, அடுத்தது வானம்பாடி. புதுமை பித்தன், சுரதா, பிச்சமூத்திரம் பழங்கால கவிஞர்கள், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து மணிக்கொடி காலம் கவிஞர்கள். அப்புறம் எழுத்து செல்லப்பாது, அதுக்கப்புறமேட்டுக்கு வானம்பாடி காலம்தான் புது கவிஞர்களை மிகப்பெரிய லெவலில் பூத்து குலுங்க வைத்தது. இன்குலாப்னா புரட்சிப்பா, அவர் வந்து புதுக்கல்லூரி ப்ரொஃபஸராக தான் நினைச்சேன். இன்குலாப் நியூ காலேஜில் தமிழ் டிபார்ட்மெண்ட் தான் நினைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அப்துல் ரஹ்மான் வந்து வாணியம்பாடி கல்லூரி, தெரியுமா இல்லையா? இஸ்லாமிய கல்லூரியில்
பேராசையாக பணிபுரிந்தவர். சிற்பி பாலசுப்ரம் வந்து பாரதியார் பல்கலைக்கழகத்துல தமிழ் துறையில துறை தலைவரா HOD இருந்தவர். அது கேட்பாங்கப்பா, ஓல்டஸ்ட் அதனுடைய காலகட்டத்தில் பிரிச்சா மணிக்கொடி தான், அப்புறம் தான் எழுத்து, அப்புறம் தான் வானம்பாடி. கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. அவங்களுடைய படைப்பெல்லாம் பாருங்க. இப்போ கீழே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா வானம்பாடி கால கவிஞர்கள் படைப்பெல்லாம் பாருங்க. இப்போ ஆகாயத்துக்கு அர்த்தவில்லாம் மூ மேத்தாது, அப்துல் ரஹ்மான் நிறைய பண்ணிங்க, ஆலோபனை, பால் வீதி நிறைய எழுதிக்கிறாரு. அப்போ ஒவ்வொருத்தையும் பாருங்க. ஓகேங்களா? நான் காமராஜ் சொன்னேன் பார்த்தீங்களா, கண்ணீர் பூக்கள். ஏமா கருப்பு மலர்களா? கருப்பு மலர்கள் நான் காமராசன், IAS ரப்பர். அப்டேட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் முதல்ல போங்க. வாட்ஸ்அப் கரெக்ட் பண்ணுங்கம்மா. நீங்க வேலைக்காரி பிள்ளையை பார்க்குற மாதிரி படிக்கிறீங்க, ஒரு அம்மா பிள்ளையை பார்க்குற மாதிரி படிக்க மாட்டேங்கிறீங்க. வேலைக்காரி எப்படி பிள்ளையை பார்க்க அப்துல் ரஹ்மான், அந்த மாதிரி என்னுடைய புதல்விகள் படிக்கிறாங்க. அம்மா குழந்தையை பார்க்குற மாதிரி படிக்க மாட்டேங்கிறாங்க. போலாமா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கணும்பா. 2 ஆர்டிக்கலுக்கு இன்னும் அதை பார்க்கணும். காலங்களை கேட்பாங்கப்பா. கால வரிசைப்படி கூட கேட்கலாம். மணிக்கொடி காலம், எழுத்துக்காலம், வானம்பாடி காலம் கேட்கலாம். அப்புறம் மணிக்கொடி கால கவிஞர்கள், எழுத்துக்கால கவிஞர்கள், வானம்பாடி கால கவிஞர் 3ஆக பிரிச்சுட்டாங்க. அதில் மணிக்கொடி காலம்தான் ரொம்ப பழமையானது. வானம்பாடி காலம் சமீபத்தி கூட கிடையாது, 50 ஆண்டுகள் அதுவும் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இருக்கிற கவிஞர்கள் வேற மாதிரி வந்துட்டாங்க. இப்போ ஒரு புதுமை காலத்தை புது கவிதை படைப்பிலக்கணமா மாறிட்டு இருக்கு. போலாமா? ஏதாவது டவுட் இருக்காப்பா? கவின் முகமது இல்ல கேக்குறேன். புரியுதா? புரியுது. உங்க அப்பா பேரும் இடம் பிடிக்கும் அடுத்த காலகட்டத்துல புது கவிதையில. கரெக்டா? இன்ஷா அல்லாஹ். அவங்க எழுத்தாளரா சார்? அவர் கவிஞர். ஆரூர் புதியவன் என்ற ஒரு தலைப்புல நிறைய கவிதைகளை படைக்கக்கூடியவர்.
நிறைய புத்தகங்கள் எழுதிக்கிறாரு. என்ன பேர் சார்? இது ஆரூர் புதியவன். அதான்ப்பா கரெக்டாப்பா கவின்? ஆரூர், ஆமா ஆமா. திருவாரூர் அவங்க ஊரு. ஆரூர் திருவாரூர்ல இருந்து ஆரூர் புதியவன் என்ற பெயர்ல வந்து கவிதை படைக்கக்கூடியவன். அவர்கிட்ட பேசினா எதுகை மோனையில் தான் பேசுவார் அவர். சார் கவின் முகமதுட்ட என்ன கொஞ்சம் சொல்லி வைங்க சார். ஏன்? கொஞ்சம் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக. கிளாஸ் எப்படி இருந்தது கவி முகமது? நல்லா இருக்கு. வெரி குட். கரெக்டா வா, ஓகேவா? ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிடாத. இன்ஃபர்மேட்டிக் புரியுதுல்ல? அதே மாதிரி கிளாஸ் என்ன எழுதுறியோ அத காலையில 5 மணிக்கு உட்காந்து படிக்கணும். ஓகேவா? நாளைக்கு டெஸ்ட் 10வது புக் எடுத்துக்கோ. 10வது புக்ல 4வது படி உட்காந்து. ஓகேவா? உட்காந்து படி. நாளைக்கு டெஸ்ட் போடலாம் ஈவினிங். ஓகே ஓகே. போலாமா? நியூ சிலபஸா? ஆமா, நியூ சிலபஸ். சமச்சீர் புதிய புத்தகம். மனோஜ்குமார் கேக்குதா? ஆன்லைன்ல இருக்கா அந்த இது PDF? இல்ல ஆன்லைன்ல போய் நீ புத்தகத்தை டவுன்லோட் போட்டுக்கலாம். சமச்சீர் 10th தமிழ்னு போட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல விட்டுட்டாங்களா 2024? அதெல்லாம் எப்படி விட்டாங்க? மனோஜ்குமார் கேக்குதா? இருக்குங்க சார். நீ டெஸ்ட் போட்டு எவ்வளவு மார்க் வந்தது? இல்ல சார் 100 கொஸ்டின் தான் போட்டிருக்கேன் சார். இன்னும் போடணும் சார். அம்மா அப்பாவுக்கு அல்வா பார்சல் பண்ணிடாத. புரியுதுல? கரெக்டா இந்த முறையாவது இருக்கின்ற காலத்தை பயன்படுத்தி தமிழ்ல ஒரு 90 மார்க்கு மேல பார்த்தா நல்ல ரேங்க் கிடைக்கும். செகண்ட் கவுன்சிலாவது உள்ள போகணும். அதுக்கு பார்த்துக்கோ. ஓகேவா? அடுத்தது போலாமா? அவர் தான் மூ மேத்தா பாடல் தான். இந்த படம் அது சரத்குமார் படம் நடிச்சிருப்பாரு. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குதா? என்ன படம்? மூ மேத்தா எழுதின பாட்டு. கவிக்கோட போய் கேட்டாங்க, நீங்க வந்து சினிமாவுக்கு பாடல் எழுதான்னு கேட்டாங்க. அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார் தெரியுமா? அம்மி குத்துவதற்கு சிற்பி எதுக்குன்னு கேட்டார். அர்த்தம் புரிஞ்சதா? புரிஞ்சது சார். அம்மி குட்ட சிற்பி எதுக்கியான்னு கேட்டார் அவர். அம்மி எவன் வேணா குத்துறான், அதுக்கு சிற்பியை கூப்பிடுன்னு கேட்டார் அவர். போலாமா? எழுதியாச்சாப்பா. 8 மணி நெருங்கிட்டோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. அப்துல் ரஹ்மான் அதில் ஆழ்ந்து ஸ்க்ரூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்ப்பா தமிழில் தெரியும்? ஸ்க்ரூனிட்டிஸ்னால் நான் கூராய்வு. அதை கூராய்வு பண்ணுவார் அந்த 2 ஆர்டிக்களையும். அது வேற பணிகள் இருக்குது. போலாம் சார். 2 சரத்துக்களுக்குப்பா இன்னைக்கு. கலாச்சார பண்பாட்டு உரிமைகள்ல 2 ஆர்டிக்கல் நம்ம வந்து போட்டுருக்குறோம். அதை பார்க்கணும். ஓகேவா? பார்ப்போமா? கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள். புரியுதா இல்லையா? ரொம்ப முக்கியமானது. கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள்ல வருது. கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை. Article 29. Citizen having a distinct language, culture or script shall have right to conserve it. யாராவது ஒருத்தங்க ஒரு சிட்டிசன் ஒரு குடிமகனுடைய மொழி, கலாச்சாரம், அந்த எழுத்து வடிவத்தை பாதுகாக்கின்ற உரிமை அவர்கள் உண்டு. நீங்க வந்து அதை பாதுகாக்க சொல்ல முடியாது. No citizen shall be denied admission into any state funded education institution. அரசு உதவி பெறுகின்ற பள்ளிக்கூடத்தில் யாரையும் அனுமதிக்க முடியாதுன்னு எந்த குடிமகன் நீங்க சொல்ல முடியாது. புரியுதா இல்லையா? அப்போ அவன் வந்து அந்த எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு உண்டு. Article 30. All minorities have right to establish
அட்மினிஸ்டர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், எல்லா சிறுபான்மையினரும் கல்வி நிலையங்களை வந்து தொடங்கி அதை நிர்வகிக்கும் உரிமை உண்டு. ஸ்டேட் cannot discriminate on the basic of language, religion. அதே மாதிரி ஒரு அரசு வந்து அவங்கள வந்து மொழி ரீதியாகவோ மத ரீதியாகவோ பாகுபடுத்தக்கூடாது, டிஸ்கிரிமினேட். while granting aid to education, அவங்களுக்கு அரசு உதவி கொடுக்கணும். அரசு சிறுபான்மையினருடைய நிறுவனங்களுக்கு தொடங்க அரசு உதவி பண்ணணும், சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள். ஆர்டிகல் 13. அதே மாதிரி ஆர்டிகல் 29 ஒருத்தவங்களுடைய பண்பாடு இதெல்லாம் வந்து பாதுகாக்க அரசு வந்து முன்னெடுக்கணும். புரிதா இல்லையா? அவங்களுடைய மொழி, கலாச்சாரம், எழுத்து வடிவம் இதெல்லாம் வந்து பாதுகாக்கணும். யார்? அரசு பாதுகாக்கணும். அதே மாதிரி அவங்கள வந்து நீங்க எந்த காரணம் கொண்டு மறுக்க முடியாது. அவங்கள வந்து நீங்க அட்மிட் பண்ணி ஆகணும். அவங்க மொழி, கலாச்சாரம், மொழி அடிப்படையாக கொண்டு நீங்க அவங்கள மறுதளிக்க முடியாது. அதே மாதிரி ஆர்டிகல் 13 வந்து சிறுபான்மையின் வந்து கல்வி நிலையங்களை தொடங்கி அவங்கள நிர்வகிக்கலாம். அந்த கல்வி நிறுவனங்களுக்கு அரசு உதவி கொடுக்கணும். அதே சமயத்தில் அவங்கள பாகுபாடு காட்டக்கூடாது. மொழியின் அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ அவங்களுக்கு பாதுகாப்பு காட்டக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது, பாதுகாப்பு அளிக்கணும். எழுதிக்கோங்கப்பா. இங்கப்பா ஷானூர்லாம் காணோம். டிப்ரெஸ்டா? இதுல வந்து முக்கியமா மனத்தளர்ச்சி அடையக்கூடாதுப்பா. எது வந்த போதிலும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் வேணும். அதே மாதிரி வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது. ஓகேவா? உடனடியே கிடைச்சிடாது. இதுக்கு காலங்களை வந்து நம்ம விரயம் பண்ணி காத்திருக்கணும். அதனால வந்து டிப்ரெஸ் ஆயிடாதீங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். என்ன பிளஸ்ஸி ஜெயிச்சிருவியா? ஒரு காலத்தை ஜெயிச்சிருவியா? இப்போ இல்லை. ஒரு நாள் வெற்றி வாகை சுடுவாயா? இங்கிலீஷில் ஒரு பழமொழி, இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் இருக்கும். ஐ வில் பி வின் நாட் இமிடியேட்லி பட் டெஃபினெட்லி. புரியுதா? அதுதான் கரெக்டான சென்டென்ஸ். என்ன தமிழ்மணி மனோஜ்குமார், அதுக்கு என்ன தமிழ்மணி யாருக்காவது தெரியுமா? நான் ஜெயிப்பேன், ஆனா உடனே கிடையாது, கண்டிப்பா ஆனா ஜெயிப்பேன். வெரி குட், அற்புதமான டிரான்ஸ்லேஷன், ஃபண்டாஸ்டிக். அதுதான் உங்களுக்கு நாட் இமிடியேட்லி பட் டெஃபினெட்லி. அதுக்கு அது உங்களுக்குள்ள சொல்லிக்கணும். நீங்கள் உடனடியாக எதுவும் கிடையாது. ஆனால் வெற்றி என்பது ஒரு நாள் உங்களை கண்டிப்பாக தேடி வரும். எப்போ? உழைத்து கொண்டே இருந்தால் வெற்றி உங்களை தாலாட்டு பாடிவிடும். அது முதல்ல முக்கியம். டிப்ரெஸ் ஆகக்கூடாது. ஃபேமிலியில் பல்வேறு சுச்சுவேஷன் வரலாம், அதெல்லாம் தூக்கி போட்டு நாம் கிளாஸுக்கு வந்தால் மறந்து அதை நோக்கி போகின்ற போது தான் வெற்றி நமக்கு மிகப்பெரிய தாலாட்டை நமக்கு சொல்லி கொடுக்கும். ரெடியாக இருங்க வெற்றிக்கு. ஓகேவா? அதுக்கு பிறகு அந்த 6 நாட்கள் 7 நாட்கள் ரிவிஷனுக்கு பயன்படுத்துங்க. எல்லா டெஸ்ட்டும் கொடுத்துக்கோ. நீங்களும் நிறைய டெஸ்ட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்னால் என்ன முடியுமோ அதை உங்களுக்கு செய்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா?